Hi friends, welcome back to my YouTube channel. நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்துட்டு சாரி ப்ரவியூவில் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் அப்படி உங்கள் பிக்கை வந்து பிடிச்சவங்களுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு வீடியோவில் வந்து வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். முதல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாகவும் சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஆப்க்கான லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கும். இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. லிங்க் கிளிக் பண்ணுங்க, பேஜை வந்து ஃபைன் பண்ணுங்க. ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு மேலே ஃபாலோ பட்டன் மேலே வந்து லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டா பண்ணி வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க. ஆப் என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா +1 போட்டு பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்துருவோம். வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க்ஸ் ஒரு ஷேர் ஆட் ஒரு 2 ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணி நான் வந்து சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணிப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் எப்படி வந்து இந்த ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணுற சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து செக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தாலும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணுங்க. QR கோட் யூடியூப்ல பார்த்தா QR கோட் ஷோ, இன்ஸ்டாகிராம் வந்து வீடியோவுக்கு மேலே வந்து வீடியோ வந்து கொடுக்கல பற்றி நான் வந்து இங்கே வந்து தரேன் QR கோட். அதை வந்து பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, வீடியோ வந்து மேக் வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. புக் மார்க்ஸ் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் உள்ள பார்த்தா அதனுடைய என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இது வந்துருக்கும். ஒரு மியூசிக் லேயர் நெக்ஸ்ட் பார்த்தா லைனில் பார்த்தா மேலே வந்து க்ரீன் கலர் லேயர்லாம் இருக்கும். ஓகே, அதில் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா 2:02 2 வரையும் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். சன்ரைஸ் இது மாதிரி குரூப் எல்லாருக்கும் இதில் வந்து க்ரீன் கலராக ஷோ ஆகும். அவங்க வந்து க்ரீன் கலராக ஷோ ஆகும். நான் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படின்னா அந்த எப்படி நான் வந்து கொடுத்தோன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு க்ரீன் கலர் லேயராக அதான் இங்கே வந்து இருங்க எங்கே இருக்குது. ஓகேங்களா, இது மாதிரி சன்ரைஸ் க்ரீன் கலர் ஷோ ஆகுது. மாதிரி வந்து ஷோ ஆகும். இன்னும் இதில் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா, எப்படி எடிட் பண்ணுற சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துருங்க. ஓகேங்களா, டைம் பார்த்தோன்னா 2:20 வந்து வந்துருங்க. ஓகேங்களா, அது ஃப்ரண்ட்டில் இருந்தால் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இன்னும் வந்துருங்க 2:20 வந்துட்டு +1 சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து போய்ட்டு எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண பாருங்க. அந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க ரைட் டாப்ல ஒரு +1 சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பிக்கு வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மேலே பாருங்க 3 சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில் கண்டிஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஃபில் செட் பண்ணி வேறு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து ஜம்ப் ஆகிட்டு பார்த்தா 3 கட் ஆப்ஷன் 3rd கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் வந்து கட் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி புக் மார்க் டு புக் மார்க் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இது மாதிரி வந்து லைனாக வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணி அது வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் வந்து பண்ணிட்டு ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து சென்டர் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதில் என்னன்னா உங்களுக்கு குரூப் லேயர் இங்கே மட்டும் பிக்கை வந்து ஆட் பண்ணக்கூடாது. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரே பிக் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டு அங்கே பிக்கை வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி நான் வந்து கட் பண்ணி போகிறேன். புக் மார்க் டு புக் மார்க்கு நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மல்டி பிக்காக வந்து ஒரு புக் மார்க்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா, இதுமாதிரி நான் வந்து லைனாக வந்து ஆட் பண்ணிட்டு அந்த கீழே குரூப்பில் இருக்கிற அங்கே மட்டும் இருக்கிற மேலே இருக்கிற இமேஜ் மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா, நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும் பாருங்க மேலே பாருங்கள் லைனாக ஷோ ஆகுது. இந்த குரூப் இருக்கிறது யாருக்கு மட்டும் மேலே மட்டும் பிக்கு இல்லாமல் வந்து ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் இங்கே எம்டிஆர் இருக்கிறதெல்லாம் பிக்கை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதே மாதிரி லைனாக பிக்கை வந்து புக் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு இது வந்து எஃபர்ட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பாருங்க +1 செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா சம் ரேஷியோ பார்த்தா 4:4 செலக்ட் வந்து பண்ணிட்டு ஒரு கிரியேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாருங்க +1 சொல்லிருக்கோம். பாருங்க க்ரீன் கலர் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து மீடியாவில் போய்ட்டு எந்த பிக்கு க்ரீன் கலர் லைனாக இருந்துச்சு வராது வந்து என்னன்னா பிக்கு வந்து இந்த 4:5 கிராப் பண்ணுற ஃப்ரேம் சைஸ்லாம் வந்து பிக் ஆட் பண்ணதான் வந்து கட்டாயம் வந்து ஆட் ஆகும். அதனால வந்து பிக் வந்து ரீசைஸ் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் ஒரு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்கள் சைடில் பிளாக் ஃபில் பண்ணுறதுக்கு மேலே பாருங்கள் 3 சர்க்கிளில் கிளிக் பண்ணிட்டு 5th இருக்க ஃபில் கம்பெனியில் கிளிக் பண்ணி ஃபில் செட் ஆகும். நெக்ஸ்ட் சேம் அதே அந்த யாராக இருக்குங்களா செட்டிங் யாராக கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் கரண்ட் மேட்ச் பிஎன்ஜி சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணினா இப்போ வந்து இமேஜ் வந்து 4:4 வந்து கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு ரிசல்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து டிலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நியூ ஒரு இமேஜ் ஆட் பண்ணி ஒரு எல்லா உங்ககிட்ட இருக்க இங்கே ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிற எல்லா பிக்குக்கும் வந்து நீங்கள் வந்து ரீசைஸ் வந்து பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து பண்ணுங்க. வந்து பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்க லைன் மாதிரி பாருங்க இமேஜ் வந்து எல்லா இமேஜ்லுமே இப்போ வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணலாம். எப்படின்னா
ஃபஸ்ட்டு லேரை சூஸ் பண்ணுங்க. கீழே பாருங்க கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஃப்ளோட் ரூம் சூஸ் பண்ணிட்டு அலைன்மென்ட் சொல்லிட்டு சூஸ் பண்ணி நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்கும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்க ரேஷன் அதில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் சொல்கிற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிக் வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, இதே மாதிரி கண்டினியூஸாக இருக்கிற எல்லாருமே பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க குரூப்கான லேயர்ஸ். இங்கே இருக்க குரூப்கான லேயரில் கிளிக் பண்ணுங்க. கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள வந்து இந்த இமேஜ்க்கான லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபீல்டில் போயிட்டு சொன்ன மாதிரி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து இங்கே வந்து ஆட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேக் வந்துட்டு ஷேக் அவுட் பர்சன்ட் வந்து பண்ணிங்க. ஷேக் அவுட் பர்சன்ட் வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த யாரை பார்த்து ப்ளஸ் போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தோன்னா ஃபோர்த் ஒன்னா காப்பி லேயர்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா, பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. கரெக்டாக டைம் லைன் பார்த்தோன்னா 2:28. ஓகேங்களா, இங்கே இருந்து நீங்கள் வந்து பிக் வந்து லைனாக ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. இப்போ இந்த இமேஜுக்கு சைடில் ஒரு ஸ்மால் ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க, கூடிய வந்து இருப்பாங்க. அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து கிரீன் கலர் வந்து டிக் மாதிரி ஆகும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜ் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இருக்க அதனால ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துருங்க. கரெக்டாக 13:15. ஓகேங்களா, இங்கே வந்து இமேஜ் சூஸ் பண்ணிங்க. இங்கே நெக்ஸ்ட் இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குரூப்பில் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க. ஓகேங்களா, 18:25 வந்து அந்த இமேஜ் சூஸ் பண்ணுங்க. இப்போ இங்கே இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க இமேஜ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு இமேஜ் வந்துருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ எப்படி சூஸ் பண்ணீங்களோ இப்போ இதே மாதிரி சூஸ் வந்து பண்ணுங்க. இப்போ சூஸ் பண்ணல வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிட்டு இந்த ஏரா பார்த்தாலும் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பேசன் ஸ்டைல் சொல்லிட்டு எண்டில் ஏரா இருக்கும் அந்த ஏரா வந்து ப்ராப்பராக கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் அதை வந்து கிளிக் பண்ணால் அந்த இப்போ நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்கு அந்த எஃபெக்ட் வந்து இதில் வந்து பஞ்ச் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்க 3 சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில்டர் மாதிரி கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கரெக்டாக வந்து செட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் செகண்டாக ஒரு லேயர் இருக்கும் பாருங்க. இப்போ அந்த லேயர் அதே மாதிரி சூஸ் பண்ணிட்டு லேயர் கப்பில் போயிட்டு ஃபோர்த்தாக காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, எடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணீங்களா நான் சொன்ன டைம் வந்து ஸ்கிப் பண்ண லேயர்லாம் இப்போ வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, கரெக்டாக வந்து லேயர் வந்து ஸ்கிப் பண்ணோம். 4:13 ஸ்கிப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 7:10 நெக்ஸ்ட் இங்கே வந்து ஸ்கோர் பண்ணுவோம்னா 14:26 ஒன்று நெக்ஸ்ட் 20:01 எடுத்து லாஸ்ட்டில் பார்த்தா 20:04. ஓகே, சூஸ் பண்ணி லேயர் போட்டு சேம் பேஸ்ட் ஸ்டைல் போட்டு ஃபஸ்ட்டு கலர் ஆஃப் டைம் ஆஃப் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணால் அந்த இமேஜுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து பஞ்ச் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேகர் பர்சன் வந்து பண்ணிங்கன்னா ஷேகர் பர்சன் பண்ணால் மேலே பார்த்தா ஒரு டாப்ல ஒரு ரெக்டாங்கில் வந்து பண்ணால் ஒரு ஷேப் இருக்கும். லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் கேபிள் போட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துட்டு புக் ஆப்ஷன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தோன்னா கீழே பாருங்கள் பேஸ்ட் லேயர்னு கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து ஆட் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அவ்வளோதான் எல்லாம் எடிட் பண்ணி வச்சு ஒன்ஸு லாஸ்ட் வரையும் ப்ளே பண்ணி செக் பண்ணிங்க எல்லாம் பர்ஃபெக்டாக ஆட் பண்ணுங்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் ரேஷிடாக வேறு பட்டன் கிளிக் பண்ணிட்டு வில்லன் ஆப்ஷன் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க. டாடாவே.